பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக மனமுடித்தது சௌதார் ரலியல்லாஹு தஆலா. சௌதார் ரலியல்லாஹுவுக்கு விட்டு கொடுக்கும் மனம் அதிகம். தன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளும் ரசூல் ஒரு மனைவியிடத்தில் இருப்பார்கள். தன்னுடைய நாளை ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு விட்டு கொடுக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய மனம். இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு எவ்வளவு மனசு தெரியுமா விட்டு கொடுக்கிற மனசு. ரசூலுல்லாஹ் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வீட்டுல போய் கதவை தட்டி உள்ள போகணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்திலேயே சிறந்த மனிதர் அபூபக்கர், நீங்க தான் கதவை தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தட்ட மாட்டேன். கைருல் ரிஜால், உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் தெரியுமா? கைருன் நிசாவை மணமுடித்தவர். கைருன் நிசா யாரு? சிறந்த பெண்மணி ஃபாத்திமா. ஃபாத்திமாவை எனக்கா கொடுத்தாங்க? அலியை உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. உலகத்துல சிறந்த மனிதர் நீங்க தான் கதவை தட்டணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்தில் முதலில் திறவுகோலை உங்கள் கையில் தான் கொடுக்கப்படும், நீங்கள் தான் கதவை தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு நிறைய பேரை அழைத்து செல்பவர் அலி என்று சொன்னார்கள், அதனால் நீங்கள் தான் கதவை தட்டணும். ஜிப்ரீலே இறங்கிட்டாங்க, ரசூலே ஒரு காலத்துல அவங்க கதவை தட்ட மாட்டாங்க, நீங்களே போய் கதவை திறந்து விடுங்க. என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடித்த சூழல். நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்கள், விட்டுக் கொடுக்கும் மனதோடு வாழ வேண்டும் என்ற அற்புத சூழல் சவுதாவுக்கு இருந்ததை போல குடும்பத்திற்குள் இருக்கிற பெண்களாக இருக்கிற குறிப்பாக மருமகள்மார்களுக்கு வர வேண்டும். விட்டுக் கொடுக்கும் மனம் வந்துவிட்டால் அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்க.